வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ஆத்தரை பத்தின இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஆத்தரோட நேம் என்னன்னா சாமுவேல் ஜான்சன் அப்படின்றவர். அண்ட் ஹி வாஸ் born on 18th September 1709 லிஞ்ச்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல வந்து பிறந்திருக்காரு. அண்ட் ஹி வாஸ் died at 30th December 1784 in the place of லண்டன்ல வந்து இறந்திருக்காரு. அண்ட் இவரோட எஜுகேஷன் இவர் எங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னா பெம்பரோக் காலேஜ் ஆக்ஸ்போர்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் were the மைக்கேல் ஜான்சன், சாரா ஃபோர்ட். ஸோ மைக்கேல் ஜான்சன் அப்படின்றவர் சாமுவேல் ஜான்சனுடைய ஃபாதர் அண்ட் ஹி வாஸ் நோன் ஆஸ் அ புக் செல்லராகவும் இருந்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஹி வாஸ் பிலாங்ஸ் டு த பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் டோரி பார்ட்டி. டோரி அப்படின்றது கிங்குக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்டி. ஸோ அதுல இவரும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்திருக்காரு. அண்ட் ஜென்ரலி ஹி வாஸ் நோன் ஆஸ் அ பொயட், பிளேரைட், எஸ்ஏயிஸ்ட், மாரலிஸ்ட், கிரிட்டிக், பயோகிராஃபர், எடிட்டர் அண்ட் லெக்சிகோகிராஃபர். ஸோ தன்னோட லைஃப் டைம்ல இவர் நிறைய விதத்துல வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அவர் வந்து ஆஸ் அ பொயட்டா எத்தனை போயம்ஸ் எழுதியிருக்காரு, ஆஸ் அ பிளே ரைட்டா நிறைய பிளேஸ் அண்ட் எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு, நிறைய புக்குக்கு வந்து எடிஷன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு, நிறைய ரைட்டர்ஸ் அண்ட் பர்சனோடைய பயோகிராஃபிஸ் வந்து எழுதியிருக்காரு. ஆஸ் அ கிரிட்டிக்காவும் இவர் வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கொடுத்திருக்காரு. மாரலிஸ்டா நிறைய மாரல் வேல்யூஸை வந்து தன்னோட ஒர்க்ஸ் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி லெக்சிகோகிராஃபர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லெக்சிகோகிராஃபர் அப்படின்ற இந்த ஜானர் வந்து யாருக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்னா சாமுவேல் ஜான்சன் தான், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிக்ஷனரி ஒர்க். ஸோ அது எந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவர் வந்து ரிட்டர்ன் பண்ணாரு, பப்ளிஷ் பண்ணாரு அப்படின்றத அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். Next, born with at the age of 15. So 15 yearsல வந்து பாத்தீங்கன்னா he went to Lynchfield Village Grammar School and his abilities were a matter of pride for the school. So இவர் வந்து Lynchfieldல ஒரு வில்லேஜ் கிராமர் ஸ்கூல்ல வந்து தன்னோட எஜுகேஷன் வந்து கோ ஆன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இவரோட எபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கே ஒரு ப்ரைட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் the Oxford Dictionary of National Biography calls him arguably the most distinguished man of letters in English history. So Oxford Dictionary வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கம்ப்ளீட் கான்ட்ரிபியூஷன் ஒர்க்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரியான கமெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா he was the most man of letters in English history. இங்கிலீஷ் ஹிஸ்டரியிலேயே the man of letters அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்னா சாமுவேல் ஜான்சன் தான் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து கொடுத்திருக்காங்க கமெண்ட். And next, இவரோட wife, his wife who namely Elizabeth Porter. So Elizabeth Porter அப்படின்ற ஒரு பர்சனை தான் வந்து இவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா she was a widow and 20 years older than him. ஸோ இவங்களை விட, அதாவது சாமுவேல் ஜான்சனை விட 20 years வந்து ஏஜ்ல பெரியவங்க தான் எலிசபெத் போர்ட்டர். அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அண்ட் எதுக்காக அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பினான்சியல் சப்போர்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பினான்சியல் சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா எலிசபெத் போர்ட்டர் அப்படின்றவங்க தான். சோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. And next, Garrick, who was one of the most famous actor of the day and known as a pupil in Johnson School. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜான்சனும் அவரோட ஒய்ஃபும் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு. அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பியூப்பிள் தான் யாரு அப்படின்னா கேரிக் அப்படின்ற ஒரு பர்சன். அண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல he was known as a famous actor-ஆவும் இருந்திருக்காரு. She Stoops to Conquer-க்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஃபேஸ் அண்ட் ப்ரொலாங்கும் வந்து இவர் எழுதியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் begin to write works regularly for the Gentleman magazine. ஸோ Gentleman அப்படின்ற ஒரு மேகசின்ஸ்க்கு இவர் கண்டினியூஸா நிறைய ஒர்க்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு as a regular work-ஆ. அண்ட் நெக்ஸ்ட் he contributed. ஸோ அப்படி அவர் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரீஃபேஸ், நிறைய ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீஃபேஸ் வந்து எழுதியிருக்காரு, லைக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பயோகிராஃபிஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவருடைய கரியர்லேயே வந்து பாத்தீங்கன்னா பயோகிராஃபர்னு இவர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ நிறைய பர்சன், இட் மே பி a ரைட்டர் ஆர் யாரா ஒரு பர்சனை பத்தினா ஒரு பயோகிராஃபிஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. அண்ட் நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு. ஒரு புக்கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரீட் அவுட் பண்ணிட்டு he gave a review. இந்த புக்கோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய குட் குவாலிட்டிஸ் என்னென்ன, இதுல என்ன விஷயங்கள் மிஸ் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ரிவ்யூவும் வந்து இவர் கொடுத்திருக்காரு. எந்த இதுல அப்படின்னா ஜென்டில்மேன் மேகசின்ல. அண்ட் தென் போம்ஸும் நிறைய வந்து இதுல எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் போஸ்வெல் அப்படின்ற ஒரு பர்சன், a very important person who wrote a work biography of Johnson. சாமுவேல் ஜான்சன் நிறைய ரைட்டர்ஸ்க்கு நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து பயோகிராஃபிஸ் எழுதியிருக்காரு. பட் சாமுவேல் ஜான்சனுக்கே யாரு பயோகிராஃபி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் போஸ்வெல் அப்படின்ற ஒரு பர்சன் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தி ராம்ப்ளர் அப்படின்றது, இந்த ஒர்க் வந்து இந்த பீரியாடிக்கல் மேகசின் வந்து பாத்தீங்கன்னா யாரு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஜான்சனே தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. பட் இதுக்கான ஒரு லார்ஜ் சர்க்குலேஷன் அப்படின்றது கிடைக்கல. இந்த ராம்ப்ளர் அப்படின்றதுல எத்தனை எடிஷன்ஸ் போயிருக்கு, எந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரு அப்படின்றத பத்தி அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் வுட் பிகேம் ஃபேமஸ் சூன். ஸோ இந்த கோட் வந்து யாரை சொல்லியிருக்காங்க ஜான்சனை பத்தினா அலெக்சாண்டர் போப் அப்படின்ற ஒரு ரைட்டர் தான். இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஜான்சன் வந்து வெரி சூன் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனா வருவாரு அப்படின்னு சொல்லி அப்பவே அவர் கமெண்ட் கொடுத்திருக்காரு. And next வந்து பாத்தீங்கன்னா in 1783 he had a paralytic stroke, so lost his speech for some days. So இவருக்கு வந்து paralytic attack வந்து வந்துருச்சு. So எப்பனா இந்த period of 1783ல so some days வந்து இவரால என்ன பண்ண முடியலன்னா சரியா பேச கூட முடியல. So அந்த அளவுக்கு வந்து இவர் ஹெல்த் இஷ்யூ வந்து இவருக்கு ஆயிருக்கு. And next his end came for on 30th December 1784 and he buried in Westminster Abbey. So Westminster Abbeyல வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பரி பண்ணிடுறாங்க அவரோட டெத்துக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜான்சன். ஸோ ஜான்சனோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வந்து எழுதியிருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் அபிசேனியா, இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் யாரோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அப்படின்னா போர்ச்சுகீஸ் ஜெசூட்டோடைய டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் தான். அவரோட ஒர்க்கை பார்த்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த பீரியட் ஆஃப் 1735ல. அண்ட் இது எதை சம்பந்தப்பட்ட ஒர்க் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ரிலீஜியஸ் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். And next go on with London. It's like a first poem in English by Johnson. Johnson வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதின ஒரு ஃபர்ஸ்ட் போம் எது அப்படின்னா லண்டன் அப்படின்றதுதான். எந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா 1738. அண்ட் இதுல எத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னா 263 லைன்ஸ் வந்து மொத்தமா அவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் இமிடேஷன் தான். யாரை பத்தின இமிடேஷன்? ஜூவினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோமன் போயட், அவருடைய தேர்ட் சட்டையரை பார்த்து தான் இமிடேட் பண்ணி இந்த லண்டன் அப்படின்ற போமை வந்து சாமுவேல் ஜான்சன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெசையா. அண்ட் இது வந்து இவரோட ஒர்க் கிடையாது, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான். இந்த ஒர்க்கோட ரைட்டர் யாருன்னா போப். ஸோ போப் எழுதின ஒரு ஒர்க்கை பார்த்து அதை அப்படியே கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது தான் இந்த மெசையா அப்படின்ற ஒரு ஒர்க். அண்ட் ஹி ரிசீவ்ட் a critical prize from the Pope glorification of English history controversy with the Hanoverian government. ஸோ ஹனோவர் கவர்மெண்ட்டை பத்தின ஹிஸ்டாரிக்கல் கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே ஒரு கிரிட்டிக்கல் பிரைஸா இவருக்கு வந்து இந்த ஒர்க்குக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இவர் வந்து ஒரு லெக்சிகோகிராஃபர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே சாமுவேல் ஜான்சன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா அவருடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்ததே யாருன்னா சாமுவேல் ஜான்சன் தான். எந்த பீரியட் ஆஃப் டைம்ல அப்படின்னா 15th ஏப்ரல் 1755ல இவர் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இது எழுதுறதுக்கான அப்ரோச் யார் மூலமா இவருக்கு வந்து கிடைச்சது, எப்படி இவருக்கு அதுக்கெல்லாம் பிளான் பண்ணாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். குரூப் ஆஃப் புக் செல்லர். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சாமுவேல் ஜான்சனோட ஃபாதர் வந்து ஒரு புக் செல்லர். ஸோ ஒரு குரூப் ஆஃப் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் புக் செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அப்ரோச் பண்றாங்க to write the dictionary for a payment of 1500 gunyas. So இவர் இந்த டிக்ஷனரி எழுதுறதுக்காக இவருக்கு எவ்வளவு பேமெண்ட் கிடைச்சது அப்படின்னா 1500 gunyas வந்து கிடைச்சிருக்கு. And he wrote a plan and address to Chesterfield. So இப்ப டிக்ஷனரி எழுதுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் புக் செல்லர்ஸ் வந்து இவர் அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டிக்ஷனரி அப்படின்றத இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறாரு. ஸோ அப்ப எழுதும் போது எந்த மாதிரி எழுதணும், என்ன மாதிரியான மெத்தடாலஜியில எழுதணும், எப்படி அதோட ஃபார்மேட் இருக்கணும், எத்தனை பேஜஸ் இருக்கணும், அதோடைய சைஸ் என்ன அப்படின்றதுக்கான அந்த பிளான் எல்லாத்தையுமே எழுதி யாருக்கு அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா லார்ட் செஸ்டர்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு இவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் 1746 to 47. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா 1 year வந்து இவர் இந்த பிளானிங்காகவே ஒரு 1 year வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அது எந்த பீரியட் ஆஃப் டைம்னா 46 to 47. அண்ட் அதுல ஹி ரோட் அவுட் அ பிளான் இன்டென்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரியான இன்டென்ஷனுக்காக இந்த டிக்ஷனரி எழுதுறோம் அண்ட் அதோட மெத்தடாலஜி என்ன டு கம்ப்ளீட்டட் த ஒர்க் இன் 7 years. ஸோ எப்படி எழுதணுன்றத ஒரு பிளானாவே எழுதி லார்ட் செஸ்டர்ஃபீல்டுக்கு கொடுத்துட்டு எத்தனை இயர்ஸ் வந்து இவர் கம்ப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிறாரு ஒரு டிக்ஷனரியை அப்படின்னா 7 years வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு இந்த சிங்கிள் ஹேண்ட். ஸோ எத்தனை பேர் அதாவது கூட வந்து இவர் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும் போது எந்த ஒரு ரைட்டரோட கொலாபரேஷனுமே இதுல கிடையாது. ஒரு சிங்கிள் பர்சனா இவர் வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் இட்ஸ் ஹேட் அ லார்ஜ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் இன் 18 inches tall and 20 inches wide வந்து இதுல கொடுத்திருக்காரு with finest quality paper. So குவாலிட்டியான ஒரு பேப்பர்ல தான் கொடுத்திருக்காரு. and at a cost of 1600 poundsக்கு வந்து இதை சேல் பண்ணிருக்காங்க. So எத்தனை இன்ச் டால் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி 18 inches and 20 inch wideல வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராசிலிஸ் இந்த பீரியட் ஆஃப் 1759. அண்ட் இது வந்து எதை பத்தின ஒரு ஒர்க் அப்படின்னா இட்ஸ் லைக் அ டைடாக்டிக் டெய்ல் அப்படின்னே சொல்லலாம். டைடாக்டிக் which means something to be taught. அண்ட் இதோடைய தீம் அண்ட் ஒரிஜினல் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா
சாய்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது தான். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் எழுதுறதுனால இவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, இட்ஸ் சேவ்டு ஃப்ரம் த இட்டர் ஹோப்லெஸ்னஸ். லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பீரியட், அப்போ இந்த ஒர்க்கை எழுதிதான் அவருக்கு வந்து குயிக்கா அவருடைய டெபிட்ஸ் எல்லாத்தையுமே பே பண்ணி இவர் வந்து முடிக்கிறாரு. இட்ஸ் லைக் அ ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் ஃபெய்த் மூலமா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரீஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் இந்த பீரியட் ஆஃப் 1765ல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மேஜர் கிரிட்டிக்கல் எஸ்ஸே இன் இங்கிலீஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு வர ரைட்டர்ஸ் தான் கிரிட்டிக்கல் ஒர்க்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இதை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியர் ஃபெயில்டு டு கிவ் மொராலிட்டி in his plays. So இந்த ஒர்க்ல தான் ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு, பட் அவருடைய பிளேஸ்ல மாரல் வேல்யூ அப்படின்றதுல அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்கிறார். மாரல் வேல்யூஸே அவரோட பிளேஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கமெண்ட்டை வந்து ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியர் மேல கொடுக்கிறாரு. And next வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ஸ் ஆஃப் poets, and it's about a 52 poets life and their works and his own judgment and comment. So இதுல 52 poets வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பீரியட் அண்ட் இவருக்கு முன்னாடி இந்த பீரியட்ல இருந்த 52 poets பத்தின லைஃப், அவங்களுடைய லைஃப்ல அவங்க என்ன மாதிரியான ஒர்க்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி டோட்டலா எத்தனை poets கொடுத்திருக்காருன்னா 52 poets. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜான்சன் ஒரு புக்கை படிச்சு பார்த்துட்டு அல்லது அந்த ரைட்டரை பத்தின அந்த ஆத்தரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவருடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் கமாண்ட் தான் வந்து இந்த ஒர்க்ல வந்து அவர் கொடுத்திருக்காரு. Next, a journey to the western islands of Scotland. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ ட்ராவல் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிளேஸுக்கு, ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் வந்து ட்ராவல் பண்ணி போறாங்க. அப்படி போகும்போது அங்கே அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த புக்கில் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த ஒர்க் எந்த பீரியட் ஆஃப் டைம்ல எழுதியிருக்காரு அப்படின்னா 1775ல. அண்ட் இட்ஸ் அபவுட் 83 days. ஸோ எத்தனை நாள் அந்த ஜேர்னி வந்து போறாருன்னா 83 days வந்து போறாரு த்ரூ அவுட் த ஸ்காட்லாண்ட். ஸோ ஸ்காட்லாண்ட் போய் அங்கே ஃபுல்லாக வந்துட்டு அவருக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருக்காரு. சோ அப்படி அவர் ஜான்சன் வந்து இந்த ஸ்காட்லாந்துக்கு ட்ரிப் போகும்போது அவருக்கான ஏஜ் என்ன அப்படின்னா 63 years. அண்ட் இவருடைய ஃப்ரெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜேம்ஸ் போஸ்வெல், ஆல்ரெடி இவருடைய பயோகிராஃபி எழுதின ஒரு ரைட்டர் இல்லையா. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 years old. சோ ஏஜ் டிஃபரன்ஸே பாருங்க எவ்வளவு இருக்கு. பட் இருந்தாலுமே ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஸ்காட்லாந்துக்கு வந்து ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எழுதின ஒரு ஒர்க் தான் ஜெர்னி டு த வெஸ்டர்ன் ஐலாண்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து. இந்த ஒர்க் எழுதினது வந்து ஜான்சன். ஸோ இவரும் தானே கூட போயிருக்காரு, ஜேம்ஸ் போஸ்வெல்லும். ஸோ இவருமே என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ட்ரிப்பை பத்தின ஒரு ரெக்கார்டை வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஆஸ் அ புக்கா. அதுல என்ன டைட்டில் அப்படின்னா ஜெர்னி ஆஃப் அ டூர் டு அ ஹெப்ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில்ல கொடுத்திருக்காரு. சோ இந்த ரெண்டு நரேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபன் பப்ளிஷ்டு ஆஸ் அ சிங்கிள் வால்யூமா தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா, ஏன்னா ஒன்னாதான் சேர்ந்து போயிருக்காங்க. ரெண்டு பேருமே தனித்தனி டைட்டில்ல புக்கா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மிஸ்டர் சாவேஜ். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தா சாமுவேல் ஜான்சன் வந்து நிறைய ரைட்டர்ஸை பத்தின நிறைய பர்சனை பத்தின பயோகிராஃபிஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்னு. ஸோ இதுவுமே யாருடைய பயோகிராஃபி அப்படின்னா மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் அப்படின்ற ஒரு பர்சனை பத்தின லைஃபை தான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஹி வாஸ் நோன் ஆஸ் அ சன் ஆஃப் ஏர்ல் ரிவர் அப்படின்ற ஒரு பர்சனுடைய சன் தான் இந்த ரிச்சர்ட் சாவேஜ் அப்படின்றவர். ஸோ அவரை பத்தின லைஃபை தான் இதுல வந்து கம்ப்ளீட்டா கொடுத்திருப்பாரு இந்த பீரியட் ஆஃப் 1744. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the vanity of human wishes in the period of 1747. அண்ட் இது வந்து எதை பத்தின ஒர்க், எதை பத்தி இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் an imitation of a satire 10 ஆஃப் ஜூவினல். ஜூவினல் அப்படின்ற ஒரு பொயட்டோடைய சட்டையர் 10 தான் வந்து இதுல இமிடேட் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி சட்டையர் 3 அப்படின்ற ஒரு ஒர்க்கை இமிடேட் பண்ணி தான் லண்டன் எழுதியிருந்தாரு. இதுல வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அப்படின்றதுல சட்டையர் 10 இமிடேட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒர்க்ல எந்த மாதிரியான மெத்தட் அண்ட் என்ன மாதிரியான ஃபார்மேட்ல எழுதியிருக்காரு அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட்ஸ், அதாவது பேர் ஆஃப் 2 lines iambic pentameterல இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஐரன் அப்படின்ற ஒரு ஒர்க், இட்ஸ் லைக் அ ட்ராஜடி அப்படின்னே சொல்லலாம். என்ன மாதிரியான ட்ராஜடினா நியோ கிளாசிக்கல் ட்ராஜடி அப்படின்றது. அண்ட் இந்த ஒர்க்கை யாரை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா பை ஹிஸ் பியூப்பிள். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, a famous actor on the period. ஸோ யாரு அப்படின்னா which was namely டேவிட் கேரிக் அப்படின்ற ஒரு பர்சன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1750 to 52. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ராம்ப்லர் அப்படின்ற மேகசின் வந்து சாமுவேல் ஜான்சன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்றாருன்னா
2017-50 இருந்து 52 வரைக்கும் இதை வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு போறாரு. இட்ஸ் லைக் அ பீரியாடிக்கல் மேகசின் மாதிரி, அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த மேகசின் வந்து கண்டினியூஸா அதுல வந்து ஒர்க் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் இதுல எத்தனை எடிஷன்ஸ் வந்து போனது அப்படின்னா 12 எடிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராம்ப்லர் அப்படின்ற இந்த மேகசின் எந்த மேகசினை பார்த்து இமிட்டேட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற ஒரு மேகசினை பார்த்து இமிட்டேட் பண்ற மாதிரி தான் ராம்ப்லர் அப்படின்ற மேகசினுமே இருந்திருக்கு. அண்ட் இந்த ராம்ப்லர் அப்படின்ற மேகசின் வீக்லி ட்வைஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, இந்த டே ஆஃப் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ 2 நாளுமே இந்த இவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரலா இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்ஸ் பார்த்தோமோ அது இல்லாம another டைட்டில் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் ஒர்க்ஸுமே இதுல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்கோம். லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது, லண்டன், ஐரன், தி வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், Life of Sir T. Browning, edition of Shakespeare, Diary of his tour with Thrallis, Lives of Poets, Miscellaneous observation on the tragedy of Macbeth. So Macbeth பத்தியுமே இவர் அந்த பிளேயுமே படிச்சு பார்த்துட்டு அதுக்குமான miscellaneous observationயுமே as a tragedy அவர் வந்து கொடுத்திருக்காரு. And next False Alarm, A Patriot, Taxation to No Tyranny, and Review and the Goldsmith டிராவலர். ஸோ ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவ்யூவராகவும் இவரோட கரியர்ல இருந்திருக்காருன்னு சொன்னோம் இல்லைங்களா. யாரோட ஒர்க்குக்கு வந்து ரிவ்யூ கொடுத்திருக்காருன்னா கோல்ட்ஸ்மித் அப்படின்ற ஒரு பர்சன் எழுதின, ஒரு ரைட்டர் எழுதின ஒரு ஒர்க்கோட நேம் தான் டிராவலர் அப்படின்றது. இந்த பொண்ணுக்குமே இவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காரு. இது எல்லாமே சாமுவேல் ஜான்சனை பத்தின இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இவரோட லைஃப் டைம்ல பண்ணியிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.